ஷேய் பாரத் மாதா பார்வதி. தமிழ்நாட்டில் அரசியல்வாதி சேட்டை எவ்வளோப்பா இருக்குது? கோர்ட்டில் நீதிமன்ற வழக்காடுதா? என்ன காரணம்? கணக்கு முற்றுப்புள்ளி நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் கையில் கேட்காரு. ஒவ்வொரு கோர்ட்டு நீதிமன்றத்தில் கேள்வி கேட்காரு. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, எல்லா நாடுமே 23 மாநிலம், 25 மாநிலம், 25 நாடு. நடத்துன்னு வச்சுக்கான். தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளானா கேரளா நாடு, ஆந்திரானா ஆந்திரா நாடு, இப்படி தானே வச்சுருக்கான். இந்த நாடுக்குள்ளே நீதிமன்ற கோர்ட்டில் எவ்வளோ வழக்காடுது அரசியல்வாதிக்கு? ஒட்டு மொத்தமாக ஆடிக்கிட்டு இருக்கு. தெற்கு பால ராஜபாளையத்தில் எவ்வளவு அரசியல்வாதி, சிலுவத்தூர், மதுரை, சென்னை, மெட்ராஸு, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டம் அத்தனை வழக்காடுது. இந்த அரசியல்வாதி முட்டாப்பே 100க்கு 100 உள்ளே வழக்காடிக்கிட்டு இருக்கு. அதுதான் நாடை தமிழ்நாடு சீக்கிரமாக ஒப்படைக்க வேண்டிய இடத்துல ஒப்படைக்க சொல்லப்பா அரசியல்வாதி. ஒப்படைக்கலைன்னா இப்போ முப்பட வானரப்பட ஒட்ட வலிச்சு அள்ளிடுவான். வண்டி 4 வீலரில் 2 வீலரில் கொடியை தூக்கிட்டு போகிற மாதிரியா அவனை வரைக்கும் அள்ளிடுவாங்க. பூரா கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு, ரோட்டு காட்டில் கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே அனைத்து குடும்பமே சேர்த்துக்கு உள்ளே விட்ருவார். கணக்கு போட்ட கணக்கு எடுக்கலை அப்படின்னா இது பெரிய முற்றுப்புள்ளி. இது எவ்வளோ பெரிய குற்றம், குற்றத்தில் குற்றம் அப்படின்ட்டார். மோசத்தில் வச்சுருக்கான். எல்லாம் நீதிமன்றத்தில் வழக்காடுது. பூரா தப்பிச்சு போகிறான். சென்னை மெட்ராஸில் அப்பா பயங்கரமாக தப்பிக்கான். டெல்லியில் அதுக்கு மேலே தப்பிக்கான். அப்போ என்ன அர்த்தம்? அதான் ஒப்படைன்ட்டார். ஒப்படைக்கலைன்னா நான் என்ன செய்வேனுங்கிறது தெரியாது அப்படின்ட்டார். கணக்கை கொடுத்துட்டார். பார்வதி கணக்கை விட்டுரு, இதுக்கப்புறம் இவங்க என்ன விளையாட்டு விளையாடுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டார். டெல்லியில் என்ன விளையாட்டு விளையாடுதான், தமிழ்நாட்டில் என்ன விளையாடுதான்னு இந்த ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குற அதிகாரி கையில் கொடுத்துரு. இன்னும் நுப்பாட்டுத மாதிரி இல்லை அப்படின்ட்டார். விளையாடுதானா, என்கிட்ட விளையாடுதானா அப்படிங்காரு. டெல்லியில் பயங்கரமாக விளையாடுதான், தமிழ்நாட்டில் பயங்கரமாக விளையாடுதான். ஏண்டா டெல்லியில் கூட்டம் போடலாமாடா? எந்த பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. அவர் உட்காந்துட்டார்லடா அறிவட்ட முட்டா பேர. 9ஆம் நம்பர் பிரதமர் காலில் கிடக்கிற செருப்புட்டு அடிச்சு போடுவார். பார்த்துக்கோ, செருப்புட்டு அவர் அடிக்க மாட்டாரா? படைகள் வரும், செருப்புட்டே அடிக்கும். ஐயா படைகள் வரும், செருப்புட்டே அடிப்போம். பட்டனை யாரும் தெரியுதா? புரிஞ்சு நாடா, தெரிஞ்சு நாடா. தமிழ்நாட்டில் இவன் செருப்படி வாங்குவான். செருப்படி யார்கிட்ட வாங்குவான்? வானரப்படையிட்டு வாங்குவான். தமிழ்நாட்டில் காலில் கிடக்கிற அவன் போட்ட காலில் கிடக்கிறத கலத்தி விட்டு அடிப்பான். தமிழ்நாட்டில் முக்கால் சத்தியம் போட்டாச்சுனா கணக்கு. விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கானா அப்படின்ட்டாரு. விளையாட்டா செகண்டில் தூக்கி கீழே இறக்கிடுவேன் அப்படின்ட்டாரு. பூமியை பாழாக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அம்பட்டும் உட்காந்து குழல் ஊதி வச்சுக்கிட்டு இருக்கானா அப்படின்ட்டாரு. தமிழ்நாட்டில் விரிச்சு போட்டு ஆடுதான். ரஸ்கல் உன் கவர்மெண்ட்டு அத்தனையும் வலிச்சு அள்ளிடுவார். வழக்கறிஞர் வரைக்கும் வலிச்சு அள்ளிடுவார். ஒழுங்காக ஒப்படைக்கப்பார். தமிழ்நாட்டில் டெல்லியில் ஒப்படைக்கப்பார். முக்கால் சத்தியம்.